ஃப்ரெண்ட்ஸ், ஒற்றுமை என்ற சிகரம் தொடுவோம். ஒற்றுமை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு அல்ல, ஒற்றுமை என்பது ஒரு சமுதாயத்துக்குரியது. இந்த ஒற்றுமை என்ற கோர்வையில் நாங்களும் ஒருவனாக பயணித்து எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை கண்டு சிகரத்தை தொட்டுக்கொள்ளலாம். இந்த ஒற்றுமையின் அடிப்படை என்னவென்றால் இரண்டே காரணங்கள் தான். ஒரு மன்னிப்பு, ஒரு கவலை. இது எங்களிடத்தில் இருந்தால் இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்புவதற்கு இந்த ஒற்றுமையின் சிகரம் எங்களுக்கு வழி நடத்துகிறது. இதை நான் எவ்வாறு கண்டேன் என்றால், இந்த எறும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பயணிக்கின்றது. இந்த எறும்புகளுடைய நோக்கம் என்னவென்றால், மழை வர முன் அதனுடைய உணவுகளை தேடிக்கொள்வது. அதற்காக வேண்டி அதனுடைய முயற்சிகளை அது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. இந்த எறும்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னால் செல்லும் போதோ அது ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த எறும்புகளுடைய ஒரு குணம் என்னவென்றால், அது முட்டும் பொழுதோ அது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த நொடியில் என்னவென்றால், என்னை மன்னித்துக்கொள், நீ கவனமாக சென்று கொள். இதைத்தான் நாங்களும் கையில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள் பிளவுகளை கண்டுவிட்டோம் என்று சொன்னால், எங்களை பிழைகளை நாங்கள் திரித்து கொண்டோ அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு சமுதாயத்துக்காக நாங்கள் எங்கள் கவலைகளை நாங்கள் தூக்கினால் எங்களுடைய ஒற்றுமையின் சிகரம் மேலோங்கி சென்று சுவர்க்கம் என்ற நுழைவாயிலில் நாங்களும் நுழைந்து வெற்றியாளர்களாக மாறிக்கொள்வோம்.